தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தென்னிலங்கையில் பயங்கரம், காதல் விவகாரத்தால் குழு மோதல், இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை. யாழில் கடன் சுமை காரணமாக இளைஞன் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி. கல்லாறு பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு, போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. பல்கலை மாணவியின் மோசமான செயலால் அதிர்ச்சி, காதலனுக்கு போலீசார் எச்சரிக்கை. பெரும் துயரை ஏற்படுத்திய மருத்துவபீட மாணவனின் மரணம். இலங்கையில் பல ஆயிரம் கோடி பணத்தை வைப்பு செய்த மர்ம நபர், வரலாற்றில் முதல் முறை. கனடாவில் ஜனவரியில் 25,000 வேலைகள் இழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். குழு மோதலில் இளைஞனொருவர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த பயங்கர சம்பவம் கம்பஹா மாவட்டம் தொம்பி பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. அந்த பிரதேசத்தை சேர்ந்த 26 வயதுடைய இளைஞரே படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமறைவாகியுள்ளனர். அவர்களை கைது செய்ய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காதல் விவகாரமே இந்த கொலைக்கான காரணம் என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்விற்கு பயன்படுத்திய டிப்பர் வாகனங்கள் மற்றும் உளவு இயந்திரங்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக இந்த நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கல்லாறு பகுதி மணல் அகழ்விற்கு முற்றாக தடை செய்யப்பட்ட பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனெனில் அந்த பகுதி வனவிலங்குகள் மற்றும் பறவைகள் சரணாலயமாக காணப்படுகிறது. இருப்பினும் சிலர் சட்டவிரோதமான முறையில் இரவு வேளைகளில் மணல் அகழ்வில் ஈடுபட்டு வெளிமாவட்டங்களுக்கு கொண்டு செல்கின்றனர். இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய 2 டிப்பர் வாகனங்கள் மற்றும் 2 இயந்திரங்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களையும் தர்மபுர போலீசார் விசாரணைகளின் பின்னர் பிணையில் செல்ல அனுமதித்துள்ளனர். அத்துடன் பறிமுதல் செய்யப்பட்ட தடிய பொருட்கள் எதிர்வரும் 11ஆம் தேதி கிளிநொச்சி நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கடன் சுமை காரணமாக இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். இளவாலை அக்கத்தானி இளவாலை பகுதியைச் சேர்ந்த தேவதாஸ் புருஷோத் என்பவரே இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார். அவர் நேற்றைய தினம் வீட்டிலிருந்து வேலைக்கென புறப்பட்டு சென்ற நிலையில் சண்டிலிப்பாய் அத்திரான் வாய்க்காலில் உள்ள துருசில் சுருக்கு மாட்டிய நிலையில் நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டார். அவரது உறவினர்களிடம் போலீசார் விசாரணைகள் மேற்கொண்ட நிலையில் அவர் கடன் சுமை காரணமாக ஏற்பட்ட மனவிரக்தியில் இவ்வாறு செய்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். இதுகுறித்து விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாந்தோட்டை வீரஹெட்டிய பிரதேசத்தில் நேற்று ஹெரோயின் போதைப் பொருளுடன் இளஞ்சுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வீரஹெட்டிய பிரதேசத்தை சேர்ந்த 22 வயதுடைய ஜுவதியே கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த ஜுவதி பல்கலைக்கழகம் ஒன்றில் டிப்ளோமா கற்கை நெறியை பயின்று வருகின்றார் என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஹெரோயின் போதைப்பொருள் தொடர்பில் அதே பல்கலைக்கழகத்தில் கற்கும் ஜுவதியின் காதலின் மீது சந்தேகிக்கப்பட்டுள்ள போலீசார் அவரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தங்காலை மாவில்ல கடற்கரையில் நீராடிக் கொண்டிருந்த களனி பல்கலைக்கழக மருத்துவபீட மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தங்காலை தலைமையக போலீசார் தெரிவித்தனர். மெரிச பொலத்து மோதர பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவர் மாவெல்லை பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிலருடன் சென்றிருந்த நிலையில் கடலில் நீராட சென்றபோது அலையில் அடித்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தங்காலை தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஹட்டன் பொகவந்தலாவ பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி
போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மற்றொரு போலீஸ் உத்தியோகத்தர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள குறித்த போலீஸ் உத்தியோகத்தரின் பணியை இடைநீக்கம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் போலீஸ் விடுதியில் தங்கியிருந்த இந்த இரு போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் முற்றியதில் ஒரு உத்தியோகத்தர் மற்றவரை தங்கியிருந்த இடத்திலேயே கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளார். தாக்குதலுக்குள்ளான போலீஸ் உத்தியோகத்தர் வயிற்று பகுதியில் பலத்த காயங்களுடன் தற்போது நாவலப்பட்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய மத்திய போலீஸ் உத்தியோகத்தர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது சந்தேக நபரை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இலங்கையில் பல ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்திருந்த மர்ம நபர் ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சந்தேக நபரின் ஒரு வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 கோடிக்கு மேற்பட்ட தொகை இருந்ததுடன் மேலும் 4 கணக்குகளில் தலா ரூபாய் 500 கோடி, 600 கோடி மற்றும் 800 கோடி வரையிலான பெரும் தொகைகள் வைப்பு செய்யப்பட்டிருந்தது விசாரணையில் தெரியவந்தது. இவ்வாறான அளவிலான பெரும் நிதி மோசடி சம்பவம் இலங்கையில் முதல் முறையாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் தனது வங்கிக் கணக்குகளை 3 மாதங்களுக்கு ஒருமுறை மாற்றி புதிய கணக்குகளை திறந்து வைத்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் கோடிக்கணக்கான பணத்தை வெளிநாடுகளில் வசிக்கும் தனது நெருங்கிய தரகர்களுக்கு அனுப்பி ஏதோ சட்டவிரோத வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் மேலதிக விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஜனவரி மாதத்தில் கனடா பொருளாதாரம் 25,000 வேலைவாய்ப்புகளை இழந்துள்ளதாக கனடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் வேலை தேடுபவர்களின் எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக வேலைவாய்ப்பில்லாத விகிதம் 6.8%இலிருந்து 6.5% குறைந்துள்ளது. ஜனவரியில் ஏற்பட்ட வேலை இழப்புகள் பெரும்பாலும் தனியார் துறையிலும் பகுதி நேர வேலைகளிலும் பதிவாகியுள்ளன. குறிப்பாக 25 முதல் 54 வயதிற்குட்பட்ட பெண்களிடையே இந்த இழப்புகள் அதிகமாக இருந்ததாக கனடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் வேலை இழப்புகளின் மிகப்பெரிய தாக்கத்தை ஒன்றாரியோ மாகாணம் சந்தித்துள்ளது. குறிப்பாக உற்பத்தி துறையில் கடும் சரிவு ஏற்பட்டுள்ளது. ஜனவரியில் மட்டும் உற்பத்தி துறை 28,000 வேலைகளை இழந்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலத்துடன் ஒப்பிடுகையில் அமெரிக்க வரி தடைகள் துறையை பாதிப்பதற்கு முன்பே இந்த துறையில் மொத்தமாக சுமார் 51,000 வேலைகள் குறைந்துள்ளன. இதனுடன் கல்வித்துறை மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப சேவை துறைகளிலும் வேலை இழப்புகள் பதிவாகின. ஆனால் தகவல், கலாச்சாரம், பொழுதுபோக்கு துறைகளிலும் வணிகம், கட்டடம் மற்றும் பிற ஆதரவு சேவை துறைகளிலும் ஏற்பட்ட வேலை உயர்வுகள் சில அளவுக்கு இழப்புகளை சமநிலைப்படுத்தின. ஜனவரியில் சராசரி மணி நேர ஊதியம் வருடாந்த அடிப்படையில் 3.3% உயர்ந்துள்ளது. இது டிசம்பர் மாதத்தை விட சற்று குறைவான உயர்வாகும். இந்த ஜனவரி தொழிலாளர் சந்தை கணக்கெடுப்பு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு பதிவான முதல் மொத்த வேலை இழப்பாகும். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.